We are gonna cook mutton biryani today. எங்க அம்மா சமைச்சிருந்தாங்க, நான் அப்படியே வீடியோ எடுக்கிறேன்னு வந்துட்டேன். மாய் சொல்லுவோம். இந்த மாதிரி ஒரு பிரியாணி பாட் எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம பண்ணணும், எண்ணெய் ஊற்றணும். என்னம்மா அவ்வளோ எண்ணெய் ஊற்றுற? அடுத்து நெய் ஊற்றணும். இந்த டப்பால இருந்து எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போடணும். அது பேர் சொல்லுமா என்னன்ட்டு. அப்புறம் வெங்காயம் போடணும். இதை நான் சாட்டே பண்ணணுமா கொஞ்ச நேரம். ரைஸ் நெக்ஸ்ட் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். இதுனா புட் சம் டொமேட்டோ ரைஸ். அப்புறம் கொஞ்சம் புதினா தானே. அப்புறம் இதை எவ்வளோ நேரம் வதக்கணுமா? 5 minutes கழிச்சு வரேன் guys. Guys, I am in charge of the cooking now. நான் வதக்க சொல்லியிருக்காங்க என்ன. Cooking snack chocolates. பாதி காலி பண்ணிட்டு ஆல்ரெடி. அமுல் ஸ்பான்சர் மீ. மிளகாத்தூள் போடணும் ரைஸ் தேவையான அளவு. ஸ்டெப் மட்டன் போட போகிறோம். என்ன இது மட்டன் மட்டன் சாப்ஸ் போடுறோம். ஓகே, இது போட்டு ஒரு 5 minutes கழிச்சு திருப்பி ரெக்கார்ட் பண்ணுறேன். 5 நிமிஷத்துக்கு மேலே கிச்சனில் இருக்க முடியல. ஸோ அதனால நான் ஈஸியில் வந்து உட்காந்துருக்கேன். நெக்ஸ்ட் எப்போ குக் பண்ணுறாங்களோ அப்போ போய் நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஓகே, இப்போ சும்மா அது வதங்கிட்டு இருக்கு, அவ்வளோதான். வதக்க விடணும். இப்போ வந்து ரைஸ் எடுத்து போட போகிறோம். இப்போ வந்து தண்ணி ஊற்றணும். நடிக்காதமா, நல்லா சொல்லு. டெஸ்டிங் தான். அவ்வளோதான், எல்லாம் போட்டாச்சு. இப்போ மூடி 15 minutes தம்மில் வைக்கணும். கைஸ், பிரியாணி ரெடி. இப்போ நான் வந்து எங்கள் அம்மா பிரியாணி ரிவ்யூ பண்ண போகிறேன். சூப்பராக இருக்கு. மாஸ்டர் செஃப் போனால் நாங்கள் தான் வின் பண்ணுவோம், அந்த அளவுக்கு செம்மையாக இருக்குது. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட ரெசிபி வந்து எங்கள் அம்மாவோட யூடியூப் சேனலில் இருக்கும். அதை வேணால் போய் செக் பண்ணி பாருங்கள். நான் வந்து லிங்க் கொடுக்குறேன். See you guys tomorrow.